ஹலோ நண்பர்களே, உங்க எல்லாரையும் ஜோடாக் சேனலுக்கு வரவேற்கிறேன். சிரிக்கக்கூடாத இடத்தில் சிரித்ததால் விளைந்தது மகாபாரதம் என்பர். அதாவது, துரியோதனன் ஒருமுறை தடுக்கி விழும் சமயம் திரௌபதி அவனை பார்த்து கேலியாய் சிரித்தாள் என்றும், கூடவே தன் சுயம்பரத்தின் போது கர்ணனை அவள் விரும்பிய போதும் தேரோட்டியின் மகன் அவன் என்பதற்காய் நகைத்து நிராகரித்தாள் என்றும், இப்படியான அவளின் அந்த சிரிப்பும் ஒரு வகையில் மகாபாரத யுத்தத்திற்கு காரணம் என்றும் கூறுவர் எழுத்தாளர்கள். அதிலே குறிப்பாய் துரியோதனன் வேண்டுமென்றே திரௌபதியை இதற்கென பல இடங்களில் அவமானப்படுத்துவான். அப்படி அவனுக்கும் திரௌபதிக்கும் இடையே நடந்த ஒரு பூசல் ஒன்றையும், அதிலிருந்து கிருஷ்ண பகவான் திரௌபதியை எப்படி தப்பிக்க வைத்தார் என்பதும் குறித்துமான ஒரு சுவாரஸ்யமான மகாபாரத கிளைக்கதை ஒன்றினை நாம இன்னைக்கு இந்த பதிவுல கேட்கலாம். கதைக்குள் பயணிக்கலாம். நான் உங்கள் ஜோ. பளிங்கு தரைகள், கண்கவர் சிற்பங்கள், தங்க ஓடுகள், சுவரெல்லாம் ரத்தினங்கள் என பாண்டவர்கள் தங்கள் இந்திரபிரஸ்தத்தின் தலைநகரில் மயனை கொண்டு அற்புதமான மாளிகை ஒன்றை கட்டியிருந்தனர். அங்குதான் கிருஷ்ணரின் ஆசியுடன் ராஜசுய வேள்வியை நடத்த ஏற்பாடும் செய்திருந்தனர். அதற்கு பீஷ்மர், கிருபர், கௌரவர்கள் மற்றும் அண்டை நாட்டு மன்னர்கள் என அனைவருக்குமே சிறப்பு அழைப்பும் விடுத்திருந்தனர். அப்படி வேள்விக்கென இந்திரபிரஸ்தம் வந்தவர்களில் துரியோதனனுக்கோ பாண்டவர்களின் அந்த செல்வத்தையும் ஆடம்பரத்தையும் கண்டு நெஞ்சிலே எள்ளும் கொள்ளும் வெடித்தது. இந்த அரண்மனையும் அந்தஸ்தும் எப்படி இவர்களுக்கு கிடைத்தது, இதை எப்படி இவர்களிடமிருந்து பறிப்பது என பொறாமையில் பொசுங்கிக் கொண்டே இருந்தான் அவன். போதாததற்கு மாளிகையை சுற்றி பார்த்துவிட்டு வருகிறேன் என்று கூறி சுவர்களையும் தூண்களையும் என வியந்து பார்த்து கொண்டே வந்தவன் ஓரிடத்திலே தண்ணீர் என கருதி மெல்ல கால் வைத்தான். ஆனால் அதுவோ வெற்றுத்தரையாக இருந்தது. அந்த அளவிற்கு பளிங்கு மாளிகை அது. அதை போலவே மற்றொரு இடத்தில் தரை என கருதி அலட்சியமாய் கால் வைத்தான். அதுவோ தண்ணீர் நிறைந்த தடாகமாய் இருந்தது. அதனால் தடுமாறி கீழே விழுந்தான் துரியோதனன். இருந்தாலும் ஒரு வழியாக சமாளித்து எழுந்தவன் மெல்ல உப்பரிகையை நோக்க, அங்கோ திரௌபதியானவள் அவனின் அந்த அவமானத்தை கண்டு சிரித்து கொண்டு இருந்தாள். மற்றவர்களும் கூட சிரிக்கத்தான் செய்தனர். ஆனால் திரௌபதியின் அந்த கேலி சிரிப்பு மட்டும் அவனுக்குள் சுரீர் என்றது. உடனே அவளை பார்த்து முறைத்தான் துரியோதனன். அதைக் கண்டு திரௌபதியும் தான் சிரித்தது தவறு என்பதை உணர்ந்து தன்னை அடக்கி கொண்டாள். இப்படியான அந்த நிகழ்விற்கு பின் துரியோதனன் எப்படியேனும் திரௌபதியை பதிலுக்கு ஒருமுறையேனும் அவமானப்படுத்த வேண்டும் என்பதில் குறியாக இருந்தான். அதற்கு ஏற்றபடியே அன்று மதியம் வேள்விக்கு வந்த அனைவருக்கும் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் நெருங்கிய உறவினர்களுக்கு பாண்டவர்களும் திரௌபதியும் தாமே பந்தியில் பரிமாறினர். அந்த விருந்திலே துரியோதனன், துச்சாதனன், கர்ணன், சகுனி முதலானோர் ஒரே வரிசையில் அமர்ந்தும் இருந்தனர். அதிலே திரௌபதியானவள் பரிமாறிக்கொண்டே துரியோதனனின் இலைக்கு அருகில் வந்தாள். அப்போது அவன் அவளை அவமானப்படுத்த இதுவே சரியான சமயம் என்று எண்ணி அனைவர் முன்னிலையிலும் வைத்து அவளிடம், திரௌபதியே, ஐவரின் பத்தினியே, இன்று இரவு உன் 5 கணவர்களுள் யாருடைய முறை என்று கேட்டான். திரௌபதிக்கோ தூக்கி வாரி போட்டது. அவளால் அந்த கேள்வியை ஏற்க முடியவில்லை. நாடி நரம்பெல்லாம் சுண்டி இழுத்தது அவளுக்கு. ஒரு பெண்ணிடம் கேட்கும் கேள்வியா இது என செய்வதறியாது தடுமாறிய அவள் பரிமாறுவதை அப்படியே நிறுத்தி கொண்டு அவ்விடத்திலிருந்து ஓடிப்போனாள். அழுது கொண்டே அறையிலும் போய் சரிந்தாள். அதே நேரம் அங்கு நடந்த அந்த நிகழ்வை கிருஷ்ணரும் கண்டுகொண்டிருந்தார். அவர் திரௌபதியின் நிலையை எண்ணி வருந்தினார். ஆகவே அவளை தேற்றும்படியாய் அவளிடம் சென்று கிருஷ்ணர், கலங்காதே திரௌபதி, வேண்டுமென்றே உன்னை மற்றவர் முன் அவமானப்படுத்தி அளவைக்க வேண்டும் என்பதற்காகவே துரியோதனன் அக்கேள்வியை கேட்டான். நீ தைரியமாயிரு. அவன் வார்த்தையாலே அவனை திருப்பி அடிக்க நான் உனக்கு ஒரு யோசனை சொல்கிறேன். நீ மீண்டும் அவனுக்கு பரிமாறச் செல். அப்போதும் அவன் இதே கேள்வியை கேட்டு ஏன் பதில் கூறாமல் திகைக்கிறாய் என்று கேட்டால், அவனிடம் இது தக்ஷகனின் முறை என்று சொல்லிவிட்டு அவன் முகத்தை பார் என்றார். திரௌபதிக்கோ ஒன்றும் புரியவில்லை. இருந்தும் கிருஷ்ணரின் வார்த்தையை தட்டக்கூடாது என்பதற்காய் அவள் கண்ணீரை துடைத்து கொண்டு மீண்டும் பந்திக்கு சென்றாள். துரியோதனனுக்கு பரிமாறவும் செய்தாள்.
அச்சமயம் அவன் வேண்டுமென்றே மறுபடியும், "என்ன பாஞ்சாலியே, பதில் கூறாமல் ஓடிவிட்டாய்? சொல், இன்று இரவு யாரின் முறை?" என்றான். அப்போது அவளோ கிருஷ்ண பகவான் கூறியபடி, "ஓ, அதுவா, இன்று தக்ஷகன் முறை" என்றாள் தெளிவாக. அவ்வளவுதான். அதை கேட்டதுமே துரியோதனன் தேள் கொட்டியது போல குதித்தெழுந்தான், அதிர்ந்தான், வெடவெடுத்து போய் அப்படியே தன் சாப்பாட்டை வைத்துவிட்டு எழுந்து பந்தியை விட்டே வெளியே போனான். திரௌபதிக்கோ ஆச்சரியம் தாங்கவில்லை. தக்ஷகனின் பெயரை கேட்டால் இவனுக்கென்ன இவ்வளவு பதட்டம் என்று எண்ணியவள் சிரித்துக்கொண்டே கிருஷ்ணரிடம் சென்றாள். சென்று, "பரந்தாமா, என்ன மாயம் இது? யார் அந்த தக்ஷகன்? அவன் பெயரை கேட்டால் துரியோதனன் ஏன் பயந்து ஓடுகிறான்?" என ஆச்சரியத்தில் கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போனாள். கிருஷ்ணரும் அவளிடம் அதற்கான காரணத்தையும் கூறலானார். அது யாதெனில், துரியோதனன் மனைவி பானுமதி. மகா பதிவிரதையான அவள் துரியோதனனையே கடவுளாக கருதும் உத்தமி. ஆனால் அப்படிப்பட்ட பெண் கிடைத்தும் துரியோதனன் அவளை பற்றி சிறிதும் யோசிக்காமல் எப்போதும் பாண்டவர்களை எப்படி தோற்கடிப்பது, எப்படி அவர்களை அழிப்பது என தன் சொல், செயல், ஏன் சிந்தனையால் கூட அவர்களை பற்றிய எண்ணமே கொண்டிருந்தான். பானுமதியிடம் அவன் பேசக்கூட நேரம் ஒதுக்குவதில்லை. ஆனால் அப்பெண்ணோ தன் கணவனின் அன்பிற்காய் ஏங்கி போய் கிடந்தாள். திருமணமாகி மாதங்கள் கழிந்தது, வருடங்கள் ஓடியது. இருந்தும் அவன் அவளை கண்டுகொள்ளவே இல்லை. பானுமதியும் தன் அந்த மன வாழ்க்கை இவ்வளவு கடினமாக உள்ளதே என எண்ணி வருந்தாத நாளே இல்லை. இது மாற வேண்டும் என்று அவள் வேண்டாத தெய்வங்களே இல்லை. அப்படியே ஒருமுறை அருந்தவ முனிவர் ஒருவர் பானுமதியின் அந்த வருத்தத்தை அறிந்து அதற்காய் தீர்வு ஒன்றை கூறினார். அவர் மகிமை மிக்க மந்திர மூலிகை வேர் ஒன்றை அவளிடம் கொடுத்து, "பெண்ணே, இந்த மந்திர வேரை சுத்தமான பாலில் இட்டு உன் கணவனுக்கு குடிக்க கொடு, அவன் மாறிவிடுவான்" என்றார். அதன்படியே அவளும் அந்த வேரை பெற்று ஒரு இரவு பால் காய்ச்சி அதில் மதுரம் இட்டு கூடவே முனிவர் கொடுத்த வேரையும் இட்டு துரியோதனனுக்காய் காத்து கொண்டிருந்தாள். அன்றோ பௌர்ணமி இரவு. இரவின் 2ஆம் ஜாமத்தில்தான் துரியோதனன் அந்த புறத்திற்கே வந்தான். காத்திருந்த பானுமதியும் அவனை வரவேற்று அருந்த அந்த மூலிகை பாலை கொடுத்தாள். அவனோ அன்று ஏற்கனவே மதுபானம் அருந்தியிருந்தான். ஆகவே அவள் கொடுத்த பால் கிண்ணத்தை தன் புறங்கையால் ஒதுக்கி தள்ளினான். இதனால் தவறிய கிண்ணம் தரையில் விழுந்து பால் முழுவதும் கீழே கொட்டியும் போனது. அவ்வேளையிலே அந்த கொட்டிய பாலை அங்கே சென்ற தக்ஷகன் எனும் பாம்பானது குடித்தும் விட்டது. ஆம், இந்த தக்ஷகன் பாம்பே நாகங்களின் அரசன், இந்திரனின் நண்பன், பல வரங்களையும் நினைத்த நேரத்தில் நினைத்த உரு எடுக்கும் வல்லமையும் கொண்டவர். அப்படிப்பட்ட அந்த பாம்பானது அன்று துரியோதனன் தட்டிவிட்ட மூலிகை பாலை பருகியதுமே அதில் இருந்த வேரின் வசிய சக்தியால் அதற்கு பானுமதி மீது ஆசையும் நேசமும் பிறந்தது. தன் அந்த ஆவலை பானுமதியிடம் கூற அது அப்போதே மனித உரு எடுத்து அவள் முன்னும் தோன்றிப்போனது. தோன்றி, "பெண்ணே, என்னை நீ ஏற்றுக்கொள், என்னை விரும்பி அழைத்தது நீதான், வா, என்னை மணந்துகொள்" என வாதாடியது. பானுமதியோ அது கேட்டு பதறிப்போனாள், துடிதுடித்து போனாள். "மன்னித்து விடுங்கள், இது தெரியாமல் நிகழ்ந்துவிட்டது" என கெஞ்சியும் பார்த்தாள். அங்கனமே துரியோதனனுக்கும் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. தான் பால் கிண்ணத்தை தள்ளிவிட்டதால் தான் இந்த விபரீதம் அரங்கேறியது என்பதை அவன் புரிந்தும் கொண்டான். கூடவே துரியோதனனுக்கு பானுமதியின் உயர்ந்த கற்பு நெறி பற்றி நன்கு தெரியும். அவள் தன் அன்பிற்காகத்தான் காத்திருக்கிறாள் என்பதையும் அறிவான் அவன். எனவே விளைந்த விபரீதத்தை தடுக்க தவித்த துரியோதனன் அப்போதே தக்ஷகன் பாம்பின் காலில் விழுந்து தன் மனைவியின் கற்பை காக்க மன்றாடினான். பாம்பும் அது கண்டு இறங்கியது. உண்மையில் அது வேரின் வசிய சக்தியாலே பானுமதியை விரும்பியது. மற்றபடி உள்ளத்தால் அது அவளுக்கு களங்கம் விளைவிக்க விரும்பவில்லை. அதே சமயம் அவளின் அன்பையும் இழக்க அது தயாராகவும் இல்லை. எனவே தக்ஷகன் அவர்கள் இருவருக்கும் ஒரு நிபந்தனை வைத்தது. அதன்படி அவர்களிடம் அது, "நான் இந்த அந்தப்புறத்தில் உள்ள அரச மரத்தடியில் இருக்கும் பாம்பு புற்றிற்கு ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் பானுமதியை காண வருவேன்.
அன்று அவள் என் புற்றிற்கு வந்து என்னை வணங்கி எனக்கு பாலூற்றி விட்டு போக வேண்டும். கூடவே துரியோதனா, நீயும் அவள் கற்பிற்கு காவலனாய் அவளுடன் வந்து என்னை வணங்கிவிட்டு போக வேண்டும் என்று கூறி மறைந்தது. அப்படியே அவர்கள் இருவரும் அதை ஏற்றுக்கொண்டனர். அன்று முதல் ஒவ்வொரு பௌர்ணமியும் பாம்பிற்கு பால் ஊற்றினாள் திரௌபதி. கூடவே அதில் துரியோதனனும் பங்கு கொண்டான். இப்படியான இந்த ரகசியம் தக்ஷகன், துரியோதனன், பானுமதி என மூவருக்கு மட்டுமே தெரியும். இதை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது என அவர்களுக்கிடையே ஒப்பந்தம் ஒன்றும் கூட இருந்தது. ஆனால் அதை முக்காலமும் அறிந்த கிருஷ்ணர் அறிந்து கொண்டார். அதையே அன்று குறிப்பால் இன்று தக்ஷகன் முறை என துரியோதனனிடம் திரௌபதியை வைத்து கூற வைத்தார் கிருஷ்ணர். இப்படியான இந்த ரகசியமானது உனக்கும் தெரிந்துவிட்டது என்றே இன்று அவன் அதிர்ச்சியில் ஓட்டம் பிடித்தான் என அனைத்தையும் திரௌபதிக்கு விளக்கினார் கிருஷ்ணர். அவளும் தன் அவமானம் துடைத்த பரந்தாமனுக்கு நன்றி கூறி விடை பெற்றாள். ஓகே நண்பர்களே, நாம இன்னைக்கு இந்த பகுதியில மகாபாரதத்திலிருந்து கிளை கதை ஒன்றினை கேட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.